இனிமே படத்தில் நடிக்க மாட்டேன், முழுசா அரசியல்ல இறங்க போறேன் அப்படின்னு நடிகர் விஜய் அறிவிப்பு செஞ்ச உடனே அதெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பே இல்ல. நடிகர் விஜய் எல்லாம் அரசியலுக்கு வந்தா நாடு நாசமா போயிடும் அப்படின்னு சில மக்கள் சொல்றாங்க. காரணம், இந்தியாலேயே ஒரு தனி மனிதன் கட்சி ஆரம்பிச்சதை விட சினிமா நடிகர்களா அதிக அளவுல அரசியலுக்கு வந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு வரையும் தமிழ்நாட்டுடைய முக்காவாசி அரசியல் கட்சிகள் நடிகர்கள் தொடங்கினதான் இருக்கும். இதனாலேயே தமிழ்நாட்டுக்கு சரியான ஆட்சி அமைய மாட்டேங்குது அப்படின்னு சில மக்களுடைய கருத்து. ஆனா விஜய் அரசியலுக்கு வந்தா என் குடும்பத்தோட மொத்த ஓட்டும் அவருக்கு தான் அப்படின்னும், தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான கட்சியா விஜயோடைய கட்சி இருக்க போது அப்படின்னும் இன்னொரு பக்கம் சில மக்கள். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, விஜயோடைய ரசிகர்கள் தான் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அவர் அரசியலுக்கு வரட்டும், நாங்க அவருக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு பொதுமக்களும் விஜயோடைய அரசியலை எதிர்பார்க்கறாங்க. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததை 1972ல எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்ததோட ஒப்பிடுறாங்க. சினிமால மிகப்பெரிய ஸ்டாரா இருந்த எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்து தரமான ஆட்சி கொடுத்த மாதிரி, இன்னைக்கு திரைத்துறையில டாப்ல இருக்கிற விஜய் அரசியலுக்கு வந்தா நல்ல ஆட்சி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கருத்தா இருக்குங்க. விஜயோடைய அரசியல் எம்ஜிஆர் அளவுக்கு இருக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க.